Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை நம்புறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து நம்ம என்ன சொல்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளுடைய தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப முக்கியமாக எல்லா பேருக்குமே இந்த நீட் ரிசல்ட்டை பொறுத்தவரை ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக எலிஜிபிள் மார்க். சரியா, நமக்கு வந்து மார்க் வந்து நல்லாவே குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்க் வந்து மோராலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மார்க் வந்து அதாவது ரேங்க்கை வச்சு பார்க்கும்போது ஒரு 5 to 10 மார்க் வந்து கொஞ்சம் மேலே தான் போயிருக்கே தவிர கீழே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரலை, ரேங்க் வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மார்க்கை வச்சு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எலிஜிபிள் மார்க் அதாவது நீங்கள் 700+ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 700+ இருக்காங்க. சரியா, 715ல் 2 செவன் இருக்காங்க. அதுக்கப்புறம் 700+ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இதுதான் வந்து அந்த எலிஜிபிள் மார்க்கை என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எலிஜிபிள் மார்க் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 92.5% எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சரியா, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எலிஜிபிள் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். எலிஜிபிள் மார்க் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஓசி, சரியா, ஓசியில் இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 213 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளில் வந்துருவீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 177, சரியா, 177 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் மார்க். அப்போ 177 மார்க் எடுத்தால் தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ராட் படிக்க போனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுக்க போனாலும் சரி, இல்லை என்ன கைண்ட் ஆஃப் நீங்கள் அட்மிஷன் போட போனாலும் சரி, நீங்கள் ஓபிசி அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 177 மார்க் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, ஓசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா இல்லை இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 213 மார்க் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து இப்போதைக்கு அதாவது அதுதான் வந்து இந்த வருஷத்தோட நீட் குவாலிஃபை. ஓகே, எலிஜிபிள் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம 92.5ல் நமக்கு வந்து ஓசி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது 545+. இதில் வந்து மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்து ப்ளஸ் ஆகும், இல்லை ஒரு 10 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓசி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 545 வந்து ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்டர் லைன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம், வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 535+ எடுத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி இருந்தீங்கன்னா 525+ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் இருந்தீங்க அப்படின்னா 530+ இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து அக்யூரேட் மார்க் கிடையாது. இதில் வந்து 10 மார்க் வந்து என்ன மேக்ஸிமம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எஸ்சி இருந்தீங்கன்னா 460, சரியா, அது கீழே நான் ஏற்கனவே சொன்னால அதுக்கு கீழே. ஏன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு அதிகமான காம்படிஷன் இருக்குது. சரியா, உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்களே தவிர இந்த இடத்துல அதாவது 400+, 500+லாம் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 440+, எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 420+ எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 92.5. அடுத்து 7.5 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது 7.5 பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 440+, சரியா, 440+. அதே மாதிரி 7.5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா 440+, பிசிஆர் இருந்தீங்க அப்படின்னா 410+ இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எம்பிசிஆர் இருந்தீங்கன்னா 402+ இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 408+ இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஆர் இருந்தீங்கன்னா 400+. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரி, அதை பார்த்துங்க. எஸ்சியாக இருந்தீங்கன்னா அதாவது எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 395+ இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 390+ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு. 7.5 ரிசர்வேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் போனாலுமே கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸை கட்ட போகிறாங்க. சரியா, அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்குமே யாருக்கெல்லாம் கிடைக்கிறது, அதாவது கவர்மெண்ட் வித் ப்ரைவேட்
ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்குமே யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரியா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட் உங்களுக்கு தான் காத்திருக்கு. கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டை பற்றின கவுன்சிலிங் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.